பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது குறித்து நடத்தப்படும் பயிற்சி மையங்களில் முறையான பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதன் நம்பகத்தன்மை குறித்தும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பங்குச்சந்தை என்றால் பணம் கொழிக்கும் சந்தை என்ற கருத்து பரவலாக இருந்து வருகிறது. ஆர்வம் உள்ளவர்கள் வயது வரம்பு இன்றி பங்குச்சந்தையில் முதலீடுகள் செய்து லாபம் ஈட்டி வருகின்றனர். இதனால் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பங்குச்சந்தை மீது ஏற்பட்டுள்ள மோகம் காரணமாக பல்வேறு பங்குச்சந்தை பயிற்சி மையங்களை நாடி சென்று பயிற்சி மேற்கொள்கின்றனர். ஆனால் சரியான பயிற்சி மையங்களை தேர்வு செய்து பயிற்சி எடுக்கிறீர்களா என்றால் அது கேள்விக்குறியாகவே உள்ளது. ட்ரேடிங் பற்றி தான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் நீங்கள் வாங்குங்க, ஷேர்ஸ்லாம் வாங்குங்க வீங்க அந்த மாதிரி தான் சொல்லி என்னை வந்துட்டு ட்ரேடிங்லேயே மோட்டிவேட் பண்ணதுனால எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது சரியாக வரவே இல்லை. ஸோ இதை குவிட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு சென்டரில் போய் அப்ரோச் பண்ணேன். இப்போ எனக்கு வந்துட்டு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருச்சு. ஷேர்ஸ்னால் எப்படி பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ ஓரளவு நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ நானே இண்டிவிஜுவலாகவே என்னால் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டாக்னால் எப்படி இருக்கும், ஷேர் மார்க்கெட்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு இப்போ வந்துட்டு கிடச்சிருக்கு. பங்குச்சந்தையில் தரகராக உள்ளவர்களே பெரும்பாலான பயிற்சி மையங்களை நடத்துவதால் பயிற்சி பெற வருபவர்களுக்கு பங்குச்சந்தை குறித்த முறையான அடித்தளத்தை அமைத்து தர முக்கியத்துவம் காட்டுவதை விட நேரடியாக பங்குகளை வாங்கி வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கப்படுவதாக கூறுகின்றனர் பங்குச்சந்தை நிபுணர்கள். பங்குச்சந்தை தரகர்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் தொகைக்காகவே பயிற்சி மையத்தில் இதுபோன்ற வர்த்தகம் செய்வதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும், ஆனால் இதில் நஷ்டம் ஏற்படவே வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பயிற்சி மையத்தில் சேர்வதற்கு முன்பாக பயிற்சியாளரின் தகுதி மற்றும் வர்த்தகம் அல்லாத முதலீடு குறித்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா என ஆராய்ந்து சேர வேண்டும் என்றும் பங்குச்சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். தொழிலை முழுசாக கற்றுக்கணும். பங்குச்சந்தைனா என்ன அப்படிங்கிறத முழுசாக கற்றுக்கிட்ட பிறகு நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. அப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து பியோர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஒரு ஷேர் புரோக்கிங் கம்பெனி இருக்குது, அந்த புரோக்கிங் கம்பெனியே வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி புரோக்கர்னுடைய வருமானம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் கமிஷன்னு சொல்லுவாங்க. அந்த கமிஷனுக்காக வேண்டி தான் அவங்க மோஸ்ட்லி பார்ப்பாங்களே வழிய எப்படி வாங்குறது எப்படி விற்கிறதுங்கிறது முழுசாக நம்ம படிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக வாங்கி விற்று பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக வாங்கி விற்று நிறைய பேர் அடிபட்டவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ட்ரைனிங் சென்டருக்குன்னு போனோம்னா ஆதி முதல் அந்த முறை சொல்லித்தராங்களா, அவங்க ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்களா படிக்கிறதுக்கு, அதில் எல்லா விஷயங்களும் இருக்கா, அந்த இண்டெக்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த நான் சொன்ன வார்த்தைகள் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோமா, கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோமா, இது அத்தனையுமே தெரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை குறித்த முறையான பயிற்சி பெற்றவர்களே பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டலாம். ஆனால் அதற்கான பயிற்சி மையத்தின் தேர்வு மிகவும் முக்கியம் என்கின்றனர் பங்குச்சந்தை நிபுணர்கள். ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ்.